வணக்க நண்பர்களே. புதுச்சேரியில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி தாவேகா சார்பில் வந்து 30 பேர் வந்து அந்த 30 தொகுதிக்கான வேட்பாளர் வந்து லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாரு. இன்னும் வந்து தமிழ்நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து தேர்தல். பட் இன்னமும் வந்து அந்த தேர்தல் வந்து யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் வந்து வெளியிடல. என்னன்னு தெரியல. அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை வந்து ஆல்ரெடி வந்து அந்த வந்து ஆலோசனை கூட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. நேர்காணல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அந்த அறிக்கை வந்து சாரி லிஸ்ட் வந்து வெளியிடலை. இன்னொரு பக்கம் கூட்டணி யாருடன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவங்களும் வந்துட்டாங்க. அப்புறமா சிபிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் வராங்களா என்னன்னு தெரியல. ஸ்டில் வந்து அது ஒரு பக்கம் பெண்டிங்காக இருக்குது. இன்னொன்று வந்து பெரும் வருத்தம் அப்படி என்னன்னு பார்த்தா, நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அவரவே வந்து புலம்ப விட்டுட்டானுங்க. என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் கேட்ட தொகுதியை வந்து கொடுக்கலையா, இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல. அழாத குறையா நின்றுட்டு பேசிட்டு இருக்காரு மனுஷன். எப்படி இந்த மனுஷனை அதுவும் இன்னொன்று என்னன்னா, திமுக வந்ததுனால தான் வந்து இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. கேட்ட தொகுதியை வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இருந்தாலுமே வந்து தளபதி பக்கம் வந்து தளபதி வந்து என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் அந்த ஸ்டில் பெண்டிங்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட் வந்து கூடிய விரைவில் வெளிவரும். பார்ப்போம்.